நாம தி டார்க் ஹிஸ்டரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லனஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இதுல போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருக்கோம், லாஸ்டா சோலுக்கும் யோமிக்கும் டியூவல் நடந்திருக்கும். அதுல குறுக்கையில ஹீரோயின் வந்துட்டு, வா யோமி என் கூட சண்டை போடு, நான் தான் உன்னோட ஆப்பனண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாளா. இதுல பார்த்தா சொல்லிட்டு கூட்டிட்டு இருக்கா, யோமி முடிஞ்சாவான்னு சொல்றா. ஆனா மனசுக்குள்ள அழுத்திட்டு இருக்கா, யோமி வேணாம் அடிச்சிடாதடா அடிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனா அப்படியே பார்த்துட்டு, இல்ல என்னால முடியாது, உன்கிட்ட என்னால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போட்டுருவான் ஸ்வாட. அதோட கினஃபோர்ட்டு சொல்லிடுறான், இல்ல இதோட பணம் போட்டி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நல்ல வேலை வல்லடா இவன் அப்படிங்கிற மாதிரி இவள அமைதியாயிடுறாளா. அதோட சோலை எந்திரிச்சிட்டு, சரி வாங்க அக்காவுக்கு வந்து அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதோட இவளா, ஏன்னா இவங்க தான் சந்தேகப்பட்டுட்டாங்கல்ல, இவங்க 2 பேரும் போல எப்படியாச்சும் அதை போக வைக்கணும்னு சொல்லிட்டு யோமி மண்டையை பிடிச்சி தரையில நட்டுன்னு அடிச்சிட்டு இருக்கா. மன்னிச்சிருங்க எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த யோமி வந்து வெளில போய் படிக்க போயிருந்தானே, அப்போ வந்து இவங்க அக்காவும் இந்த கினஃபோர்டெல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு இந்த இயானாவை வந்து தொல்லை பண்றாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தப்பா தகவல் போயிடுச்சு. அதை இவன் உண்மை நினைச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். மன்னிச்சிருங்க, இப்ப இவனுக்கு புரிஞ்சிரும் எல்லாமே, அது எல்லாமே ரூமர்ஸ்ன்னு இவனுக்கு தெரிஞ்சிரும், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. கினஃபோர்டா, அப்ப நீ மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி கோவமா கேட்க, இவ ஐயோ சந்தேகம் போல போலன்னு சொல்லிட்டு இன்னும் தரையில போட்டு அடிச்சிட்டு இருப்பா, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த கினஃபோர்டு எல்லாத்தையுமே தப்பா தான் புரிஞ்சுப்பான். அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், இல்ல ஐயாண்ணா, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நீ எனக்கும் அக்காவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுத்ததே உங்க அங்கிளால தான். உங்க அங்கிள் வந்து தப்பானவரு, அதனாலதான் எங்க 2 பேருக்கும் தொலை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து எங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்க பார்த்த. அது தெரியாம, ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவள்கிட்ட வந்து ஸ்வாடெல்லாம் கட்டியிருப்பானே, உன்னை நான் காயப்படுத்த நினைச்சேன், அதை தான் வந்து யோமி கேட்டிருப்பான், அதனாலதான் அவன் வந்து எல்லாத்தையுமே இப்படி புரிஞ்சுருப்பான். அதுக்கு நான் தான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவன் பேச, ஹீரோயினியும் எப்படியோ நமக்கு சாதகமா பேசுறான் அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்க. அங்கேருந்து சோலும் வந்துட்டு மன்னிப்பு கேட்கறான், இது மாதிரி நாங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கப்பயே அந்த அக்கா பொண்ணு வந்து தும்முவா. ஐயோ அவளுக்கு உடம்பு சரியில்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இங்க ஏன்னா மட்டும் உட்காந்துருப்பாளா, அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. பார்த்தா யோமியும் சோலும் ஓடி வராங்க, ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எங்க கட்டுறாங்க, இவளுக்கு அப்படியே ஒரே கனவு, எங்க இருக்கோம் சொல்லிட்டு இந்த மனித உலகத்துல இருக்க மாதிரிதான். ஐயோ வேலைக்கு போகணும், லேட் ஆகுது, ஓவர் டைம் வேற ஒர்க் பண்ணணும், அச்சிச்சோ அந்த வேலை பார்க்கணும், ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருப்பாளா. டக்குன்னு முழிச்சு பார்த்தாங்க யோமி பக்கத்துல உட்காந்துருப்பான். நீ ரொம்ப டயர்டா இருந்த, ரொம்ப உனக்கு உடம்பு சரியில்லையா, நைட்டு முழுக்க நீ தூங்குன தெரியுமா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பான். அதோட விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா விடிஞ்சிருச்சுனானே இப்படி தள்ளி விட்டு போயிட்டு இருக்கா, அவ பட்டு தாழ்ந்து போயிட்டு இருப்பா. விடிஞ்சிருச்சு, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்படி எனக்கு வேலை இல்லைன்னா அவ்வளவுதான், கேம் வாங்க முடியாது, மாங்க வாங்க முடியாது, பிஎல் கேம் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இவன் பிடிச்சு கேட்கறான், எது வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணுமா, எது வேலைக்கு போகலன்னா பிஎல் கேம் வாங்க முடியாதா, ஏன் என்னாச்சு, உங்க அக்கா குடும்பப்படுத்துறாளா, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கப்பே கரெக்டா அக்கா உள்ள வந்துடுறா. வந்துட்டு தங்கச்சி எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க, இவனா யோமி பார்த்துட்டு, ஏய் அவ இப்பதானே முழிச்சா, இன்னும் வந்துட்டு அதுக்குள்ள வரக்கூடாது சொல்லியிருந்தோன்னு பிடிச்சி வெளில வீசிடுவான். இவ பார்த்துட்டு இருக்கா, என்ன ஹீரோயினியத்துக்கு வெளில வீசி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதோட யோசிச்சுட்டு இருக்கா, சே நம்ம வந்து இந்த உலகத்துல எல்லாம் இருக்கோம், தப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம், அதோட நேத்து வந்து கினஃபோர்ட்டையும் அக்காட்டையும் எப்படியோ பேசி புரிய வச்சுட்டோம், இந்த யோமி பையில எப்படி மாத்துறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பையன் கேட்டுட்டு இருக்கான், ஏதோ வேலைக்கு போகணும்னு சொல்றியே, குடும்பப்படுத்துறாங்களா, அந்த பிஎல் கேம் வாங்க முடியாதா, பிஎல் கேம்னா என்ன சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. எப்படா வந்துட்டு நான் இதெல்லாம் சொல்றது போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து புலம்பிட்டே இருக்கான். அப்பனா சரி உங்க அக்காவால தானே இவ்வளவு பிரச்சனை, முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட, இவளா புடிச்சவனை உட்கார வச்சிருக்கா, கொஞ்ச நேரம் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லிட்டு. இவனை எப்படி மாத்துறது, நான் அக்காவை வந்து நேசிக்கிறேன், அவள்கிட்ட வந்து நார்மல் ஆயிட்டேன்னு சொன்னா உனக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டான், அப்ப இவன் வழியிலே தான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே வில்லித்தனமா பேச ஆரம்பிக்கிறா. யோமி நீ என்னோட பிளான்ல குறுக்கில வந்துகிட்டே இருக்க, நான் ஒரு அன்பான அழகான தங்கச்சியா அவங்க என்ன நம்பி நம்பி ஒரு நாள் அவங்கள ஏமாத்துறப்ப வருமே ஒரு சந்தோஷம், அதை அனுபவிக்கலான்னு ஒரு பிளான் போட்டு நான் பாட்டுக்கு ஒரு பாதையில போயிட்டு இருந்தா நீ எதுக்குடா வந்து வந்து தொலை பண்ற, நீ எனக்கு உதவி செய்யணும்னு அவசியமே இல்லை, புரியுதா இல்லையா யோமி அப்படின்னு சொல்லிட்டு வில்லித்தனமா பேச, அவன் அவளை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கான். இவ அப்படியே பார்த்துட்டு இருக்கல. அப்புறம் வந்துருச்சுட்டு, மன்னிச்சிரு, இனிமே நான் அப்பெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன், இப்போ உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு,
அதோட நான் இப்ப அக்காவை தூக்கி வெளில வச்சுனேன்னா அதுக்கு போய் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன். உன்கிட்ட இருக்க ஜுரம் அவளுக்கு ஒட்டியிருந்தானே அப்படி பண்ணேன்னு சொல்லிடுறேன். அப்படியே அவள்கிட்ட பேசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் குடுக்குன்னு ஓடிட்டு இருக்கான். இவன் வேற எதை சொன்னாலும் அதிகமாவே செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்க. சரி போட்டோம் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சா கினப்போர்ட் வந்து நிக்கிறான். அவன் வந்துட்டு என்ன ஏனா முழிச்சிட்டியா, இப்போ உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவன் அழகுல மயங்கி போய் உட்காந்துருக்கா. நான் எழுதின ஹீரோ எவ்வளவு அழகா இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அதோட கினஃபோர்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இது மாதிரிதான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் இவங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் வந்திருக்கான். இது மாதிரி இவள்கிட்ட சொல்றதுக்கு இது மாதிரி அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணியாச்சு, உன்னை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கு வந்தா இவ வந்து உள்ளே விட்டுருக்க மாட்டா. ஜன்னல் வாசல்ல நின்று கத்தி கத்தி கூப்பிட்டுருக்கான். அப்பயும் கண்டு இருந்திருக்கவே மாட்டா. சரி இவதான் கண்டுக்கலையேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பியிருப்பான். அடுத்து பார்த்தா பார்ட்டியில அவங்க அக்காவை வந்து புள்ளி பண்ணியிருக்கிறா. இவன் அதெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி அக்காவை புள்ளி பண்ணியிருக்க, இப்பதான் எனக்கு அது புரியுது. ஏன்னா அங்கிள்கிட்ட இருந்து அக்காவையும் என்னையும் பாதுகாக்கிறதுக்கு தான் நீ இப்படி பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு இவன் தப்பா தான் புரிஞ்சுக்கிறான். ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா. ஆமா ஆமா அதனாலதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்துருக்க. அதுக்காக தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். உன்னை பத்தி நான் சுத்தமா புரிஞ்சுக்காம உன்னை கெட்டவள் நான் நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே அவன் தலை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு இன்னும் கொஞ்சம் ஜுரம் இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இவளுக்கு ஞாபகமே வருது. இவ என்னமா எழுதி வச்சிருக்கா, இந்த உலகத்துல ஜரத்தை வந்து இப்படிதான் நெத்தியோட நெத்தியா வச்சு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு எழுதி வச்சிருச்சு. அதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நான் ஏதோ ஆர்வத்துல இப்படி எழுதிட்டேன், ஆனா இப்ப ரியலா நடக்கிறப்ப என்னால முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் சவந்து போய் அப்படியே அவன் மூஞ்ச மறைச்சிட்டு உட்காந்துருக்க. இவன் பக்கத்துல உட்காந்துட்டு நான் வேணா உனக்கு கதை புக்கு படிச்சு காட்டவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு கதை புக்கு படிச்சுட்டு இருக்கான். அப்பதான் யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா ஸ்கூல்ல வந்து எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்களா, இவளுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்பையில இருந்தே அவதான் கதை எழுத ஆரம்பிச்சிட்டால. கினஃபோர்ட தான் தன்னோட பாய் ஃப்ரெண்டு தன்னோட க்ரஷ்ன்னு நினைச்சுக்கிட்டு அதனாலதான் ஹீரோயினிக்கு கூட இவளோட பேர் வச்சிருப்பா கொனஹான்னு சொல்லிட்டு. அவங்க கூடயே இருக்க மாதிரி அவங்க கூடயே வாழ்ற மாதிரி ரசிச்சு ருசிச்சு அந்த கதை எழுதிருப்பா. இப்ப பாத்துக்கோங்க அந்த க்ரஷ் வந்து இவ பக்கத்திலேயே இருக்கான். இவன் வந்து நினைச்சு நினைச்சு உருகி உருகி எழுதின ஒரு கேரக்டர் தன்னோட லவ்வர்ன்னு சொல்லிட்டு. அவன் இவ்வளவு பக்கத்துல இருக்கானா அதை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கா. ஜோ என் லவ்வர் இவ்வளவு பக்கத்துல இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு முடியல அப்படியே உட்காந்துருக்காளா. அப்படியே அவன் கதையெல்லாம் படிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்பாடா போயிட்டான். சரி இந்த யோமி போய் எங்க போனா பாத்துட்டு இருந்தா கரெக்டா அங்க சோல் வந்துடுறான். சோல் வந்துட்டு ஏன்னா நீங்க மெடிசன் பண்ணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இருக்கான். ஆனா ஏனாக்கு இன்னும் சோல் மேல நம்பிக்கையே வரல. ஒருவேளை இவன் எப்ப வேணா நம்மள கொல்ல பார்க்கலாம், ஒருவேளை இதுல பாய்சன் கலந்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படி குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்க. இந்த போய் தான் பிடிச்சி உட்கார வைக்கிறான். உட்காருங்க உங்களுக்கு இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதோட சொல்றான் உங்களோட டெம்பரேச்சரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்றப்ப எப்படி பார்ப்பாங்க, நெத்தியோட நெத்தி வச்சுல பார்ப்பாங்க. இவ யோசிக்கிறா பாக்குறப்ப கத்தி எடுத்து சுருவிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முடியாது 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 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டே இருப்பா. என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சொல்றான். இது மாதிரி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க, இது மாதிரி நீங்க சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது, டியூவெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதோட பாருங்க உங்க கை வந்து அடிபட்டிருக்கு போல அந்த ஸ்வாட தூக்குனதுலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல உன்னைய சொல்றா. நான் மட்டும் இல்லைன்னா நீ செத்து பேர்ப்ப தெரியும்ல, ஏன்னா அங்க ரூஃப்ல தொங்குனானே அந்த கையில தான் சண்டை போட்டிருப்பான், அந்த கை அடிபட்டு இருந்துச்சு தானே உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவன் சொல்றான் நான் வந்து ஒரு சர்வெண்ட், உங்களுக்கு இல்ல வேலை பார்க்கறது உங்களை பாத்துக்கிறது தான் என்னோட வேலை, எனக்காக நீங்க ஒன்னும் உங்க உயிரை தியாகம் பண்ணக்கூடாது, அப்படி மட்டும் ஒரு வேலை நடந்துருந்துச்சுன்னா என் வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவன் வந்து எப்படி யோசிக்கிறான்னா இவன் கையால நம்மளை கொல்ல முடியலன்னு நினைச்சு கஷ்டப்பட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரம் வெளில இருந்து அந்த கினஃபோர்டு கூப்பிடுறான். ஏஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப போலான்னு போறப்ப டக்குன்னு சோல் அவளை பிடிச்சி இழுத்து ரொம்ப நன்றி யானா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் எழுதின கேரக்டர் தான் இவங்க எல்லாம், ஆனா இவங்களை பத்தி என்னால புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவங்களும் 3 பேர் உள்ள வராங்க. நீ ஏஞ்சிட்டியா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா ஏன்னா அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த சீன் எல்லாமே அந்த அக்கா பொண்ணுக்கு நடந்திருக்க வேண்டியது எல்லாமே நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப பார்த்தா கரெக்டா அங்க சோல் உள்ள வருவான். அவன் பேச ஆறதுக்கு முன்னாடியே யோமி உள்ள ஓடி வந்துருவான். வந்துட்டு இது மாதிரி நான் வீட்டுக்கு போலான்னு நினைச்சேன் ஏன்னா. அப்ப பார்த்தா ஏதோ மலை சரிவான், அதனால கொஞ்ச நாள் நான் இங்கதான் இருக்க போறேன், கொனகாவும் ஓகே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை கட்டி பிடிச்சிக்க. இவ பார்த்துட்டு இருக்கா. ஐய இவன் போயிடுவான்னு நினைச்சா இன்னும் இருப்பானா, அப்ப இவன் இருக்கிற வரைக்கும் நான் வில்லி மாதிரி நடிச்சிட்டுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.